நகரில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுக்க போலீசார் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கோவை ரயில் நிலையத்தில் நடந்த திடீர் சோதனையில் கணிசமான அளவு கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மார்ச் 18ஆம் தேதி கோவை ரயில் நிலையத்தில் மதுவிலக்கு தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கமான ரோந்து மற்றும் சோதனை பணியில் ஈடுபட்டிருந்தனர். இரண்டாவது நடைமேடையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போலீசாரின் கவனத்தை ஒரு சந்தேகத்திற்குரிய பை ஈர்த்தது. கேட்பாரற்று கிடந்த அந்த பையை போலீசார் பரிசோதனை செய்ய முடிவு செய்தனர். பையை திறந்து உள்ளே இருந்ததை பரிசோதித்த போலீசாருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. பையில் 8 கிலோ 200 கிராம் எடையுள்ள கஞ்சா பாக்கெட்டுகள் இருந்தது தெரியவந்தது. உடனடியாக போலீசார் அந்த கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு சந்தையில் பல லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. யார் இந்த கஞ்சாவை கொண்டு வந்தார்கள், எங்கிருந்து கொண்டு வந்தார்கள், யாருக்கு விநியோகம் செய்ய திட்டமிட்டார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மதுவிலக்கு தடுப்பு பிரிவு போலீசார் கஞ்சாவை கடத்தி வந்த நபர்களை கண்டுபிடிக்க தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ரயில் நிலைய கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆராய்ந்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விரைவில் குற்றவாளிகளை கைது செய்வோம் என போலீசார் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கோவையில் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையை முற்றிலுமாக ஒழிக்க போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.